அனைவருக்கும் வணக்கங்க. இந்த பதிவுல விருச்சிக ராசிக்கு 2026 நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கும்ன்றத பார்த்துலாங்க. 2026 ஜூன் மாசம் 2ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாருங்க. உங்க ராசிக்கு இவ்வளவு நாள் குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருந்தார். இப்போ 9ஆம் இடத்துக்கு வரார். உங்களுக்கு குரு பலம் வருதுங்க. விருச்சிக ராசிக்கு குரு பலம் வருது. உங்க ராசியை பாக்குறார் குரு பகவான். குரு பகவான் திரிகோணத்துக்கு வருவது மிகப்பெரிய ஒரு சூப்பரான ஒரு விஷயங்க. அவரு உச்சம் வேற அடைகிறார், கடகத்துல உச்ச நிலையை அடைகிறார். அது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். உங்க ராசியை வேற பாக்குறார், உங்க 3ஆம் இடத்தை பாக்குறார், உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தை பாக்குறார், உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தை பாக்குறார், உங்க ராசியில 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பாக்குறார். சோ இத்தனை விஷயங்கள் உங்களுக்கு எப்படி வேலை செய்யும்ன்றத பாக்கலாங்க. 2026 ஜூன் மாசம் 2ஆம் தேதியில இருந்து ஒரு 5 மாசம் குரு பகவான் கடகத்துல இருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் சிம்மத்துக்கு போறார், உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு போறார். அங்க ஒரு 3 மாசம் இருக்கிறார். நவம்பர் மாசம், டிசம்பர் மாசம், ஜனவரி மாசம் அங்க ஒரு 3 மாசம் இருக்கிறார். திருப்பி ஜனவரி மாசம் இறுதியில 2027 ஜனவரி மாசம் இறுதியில திருப்பி கடகத்துக்கு வரார். திருப்பி கடகத்துல உச்ச நிலையில ஒரு 5 மாசம் இருக்க போறார். ஃபைனலா 2027 ஜூன் மாசம் கடகத்தை விட்டு விலகி 9ஆம் இடத்தை விட்டு விலகி 10ஆம் இடத்துக்கு வராருங்க. விருச்சிக ராசிக்கு ஆக்சுவலி இந்த காலகட்டம், இந்த குரு பயிற்சியோடைய காலகட்டம் ரொம்ப அற்புதமா இருக்குங்க. ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு பெரிய யோகரே குரு பகவான் தான். உங்க ராசிக்கு உங்க லக்னத்துக்கு மிகப்பெரிய யோகரே குரு பகவான் தாங்க. அவரு உங்க 2ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் அதிபதி. தனம், வாக்கு, குடும்பம், பணம், குடும்பம், வாக்கு, குடும்பத்தை அமைத்து கொடுப்பது, திருமணம் செய்வது, நிறைய நல்ல விஷயங்களை செய்வது, நிம்மதியான பொதுவா ஒரு ஜாதகத்துல குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்த்தாலோ அல்லது ராசியை பார்த்தாலோ அல்லது லக்னத்தை பார்த்தாலோ அல்லது 12ஆம் இடத்தை பார்த்தாலோ அந்த மனிதருக்கு பொதுவாகவே ஒரு ராசி கட்டத்துல இப்படி இருந்தாலே அந்த மனிதர் ரொம்ப சுபிக்ஷமா இருப்பார். சுபிக்ஷமானா ரொம்ப லோல் படாம, ரொம்ப அவஸ்தப்படாம, ரொம்ப கஷ்டப்படாம, பெரிய கெட்ட விஷயங்கள்ல அவருடைய வாழ்க்கையில நடக்காம இருக்கும். சோ இந்த ராசியோ, இந்த குரு பகவானுடைய உச்ச நிலையோடைய பார்வை உங்க ராசிக்கு விழுவது மிகப்பெரிய நல்ல விஷயம். ஒரு கெட்டது இருக்குது, அதையும் நான் சொல்றேன், சரிங்களா? உங்க குரு பகவான் உங்க ராசியை பாக்குறதால உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலங்க. ஆக்சுவலி 12 ராசிகள்ல ஒரு 4 ராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன் அமோகமா இருக்கு. அதுல உங்களதும் இருக்கு, உங்க ராசியும் இருக்கு. இந்த குரு பயிற்சி பலனால நீங்க மிகப்பெரிய ஆதாயங்கள் அடைய போறீங்க. சனி பயிற்சியும் உங்களுக்கு ஃபேவரா இருக்கு. சனி பகவானுடைய இருப்பு நிலையும் உங்களுக்கு ஃபேவரா இருக்கு. சனி பகவானை வேற குரு வேற பாக்குறாரு. சனி பகவான் வேற அவரோட வீட்லயே வேற இருக்கிறாரு. சனி தான் உங்களை ரொம்ப கெடுப்பார். கோச்சார நிலையில சனி கெடுக்கிற நிலைமையில இருந்து குரு எவ்வளோ பெரிய நல்ல நிலைமையில இருந்தாலும் உங்களுக்கு அது யூஸ் ஆகாது. ஆனா இப்ப சனி பகவான் உங்களுக்கு கெடுக்கிற நிலைமையிலேயே இல்லை. கடந்த காலத்திலயாச்சும் சில தடைகள் இருந்தது அர்த்தாஷ்டம சனியால. இப்ப சனி பகவானும் நல்ல நிலைமையில இருக்கிறார். இந்த குரு பகவான் அவரை வேற பாக்குறார். உங்களுக்கு கோச்சார அமைப்பு, இந்த வானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பு ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா இருக்குது அடுத்த வர ஒரு வருஷத்துக்கு, சரிங்களா? என்ன ஒண்ணு, இப்போ உங்க ஜாதகத்துல உங்களுக்கு தசாபுக்தி நல்லா இருக்குதா, மிகப்பெரிய நன்மை நடக்கும். இப்ப நான் சொல்ல போற விஷயங்கள் எல்லாமே அக்யூரேட்டா நடக்கும். ஜாதகத்துல தசாபுக்தி ரொம்ப மோசமாக இருந்தாலும் மிகப்பெரிய கெடுபலன் நடக்காது. ஜாதகத்துல கொஞ்சமாச்சும் தசாபுக்தி, அதாவது மோசமான தசாபுக்தி இல்லைனாலே, மீடியமான தசாபுக்தி இருந்தாலே மிகப்பெரிய நன்மை நடக்குங்க. ராசிய குரு, உச்ச குரு, அவரு நார்மல் குரு கிடையாதுங்க. உச்ச குரு ராசியை பாக்குறதால ஒரு ஆத்ம பலம், ஒரு தெய்வீக பலம், ஒரு தெய்வீக அனுகிரகம், அடிக்கடி கோவிலுக்கு போறது, உங்களுக்கு அந்த தெய்வத்தால சில இன்பங்கள் கிடைப்பது. இப்ப கோவிலுக்கு போயிட்டு ஒரு நல்ல தரிசனம் கிடைக்குதுன்னு வைங்களேன், சந்தோஷமாயிடுவீங்க. இப்ப கோவிலுக்கு போறீங்க, ஒரு சீக்கிரம் பாத்துடுறீங்கன்னு வைங்களேன், சாமியை 10 ஹவர் நின்று பார்க்க வேண்டிய இடத்துல ஒரு 2 ஹவர்ல பாத்துடுறீங்கன்னா அது ஒரு சந்தோஷமாயிடும். நீங்க போய் கோவில்ல போய் நின்ன உடனே உங்களுக்கு ஒரு ஆர்த்தி காட்டுவாங்க, அது ஒரு சந்தோஷமாயிடும். சோ நிறைய அந்த ஆன்மீகம் சார்ந்த ஒரு கடவுள் உங்க கூடவே இருக்கிற மாதிரி, குலதெய்வம் உங்க கூடவே இருக்கிற மாதிரி, உங்க முன்னோர்கள் உங்க கூடவே இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு காலகட்டமா இருக்குங்க.
இந்த காலகட்டத்துல நல்ல தனவரவு, நல்ல முன்னேற்றம், வளர்ச்சி, வேலை விஷயத்துல உங்க வளர்ச்சிக்காக நீங்க என்னெல்லாம் பண்ணலாமோ எல்லா விஷயங்களும் பண்ணலாங்க. படிப்பு விஷயம் நல்லா இருக்குது. 9ல் போகின்ற குரு பகவானால மேல படிக்கிறது, அடுத்த டிகிரி படிக்கிறது, வெளிநாட்டுல போய் படிக்கிறது, இப்போ வேற ஒரு ப்ராஜெக்டுக்காக போய் படிக்கிறது, வேற ஒரு வேலைக்காக போய் படிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் படிப்பு சார்ந்த விஷயம் நல்லா இருக்கு. தொழில் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கு. வேலை சார்ந்த விஷயம், நீங்க எந்த லெவல்ல இருக்கிறீங்களோ அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய வேலைகளை நீங்கள் செய்யலாம். இந்த உலகத்துல எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும், சாப்ட்வேர் ஐடி ஃபீல்டுல எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளவு பொருளாதார பின்னடைவு இந்த உலகம் சந்திச்சாலும் நீங்க மட்டும் ஜாலியா இருப்பீங்க. இந்த 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 உங்களுக்கு தசாபுக்தி மட்டும் நல்லா இருந்ததுன்னா நான் சொன்னது அப்படியே நடக்குங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த குருபலம் இருக்கிறதால திருமணம் நடக்கிறது, குடும்பத்துல நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது, வீடு வாங்குறது, கார் வாங்குறது, உங்ககிட்ட காசு இருக்குதுன்னா வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். எல்லாத்துக்கும் மேல இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்பாவோ அம்மாவோ இப்ப வந்து ஒரு நீங்க பிரெக்னெண்டா இருக்கிறீங்கன்னு வைங்களேன், இல்ல உங்க மனைவி பிரெக்னெண்டா இருக்கிறாங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. பூர்வீக சொத்து வரது, இவ்வளவு நாள் பூர்வீக சொத்து ஏதோ தடையா இருந்தது, அம்மா சைட்ல இருந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வருது, அப்பா சைட்ல இருந்து செட்டில்மெண்ட் வருது, ஏதோ நல்ல விஷயங்கள் ஒரு அதிகமாக உங்களுக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடிய, உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இல்லாம உங்க தொழில் சுமூகமாக போகக்கூடிய சூழ்நிலைகள் நடக்குங்க. இன்னொன்னு, நீங்க கோவிலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, சுற்றுலா போகணும்னு நினைக்கிறீங்க, இந்த குரு பகவானுடைய கோச்சார நிலையும், சனி பகவானுடைய கோச்சார நிலையும், ராகு கேதுவோடைய கோச்சார நிலையும் உங்களுக்கு எதிர்பாராத தனவரவு இது வந்து டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா, இந்த லாட்ரி எல்லாம் எப்படி தெரியுங்களா அடிக்குது, இந்த லாட்ரி அடிக்கிறது, இந்த லாட்ரி பத்தி எல்லாம் நான் பேசக்கூடாது, இருந்தாலும் நான் சொல்றேன். ஏன்னா அது வந்து அவங்கள வந்து தப்பா கைட் பண்ற மாதிரி ஆயிடும். இந்த லாட்ரி மாதிரி சில பேருக்கு அடிக்கும் பாருங்க, திடீர்னு ஒரு பெரிய பணம் வர்றது, திடீர்னு யாரோ ஒருத்தருக்கு பெரிய பினாமியா போறது, இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டமான சில விஷயங்கள் சில பேருக்கு வாழ்க்கையில நடக்கும். உங்க ஜாதகத்துல அந்த அமைப்பு இருந்து, நல்லா கேட்டுக்கோங்க, இப்போ வந்து எல்லாருக்கும் பெரிய லாட்ரி அடிக்கும்னு நான் சொல்லல, உங்க ஜாதகத்துல அந்த அமைப்பு இருந்து உங்களுக்கு அதை பேஸ் பண்ணி தசாபுக்தியும் உங்களுக்கு நடந்து, இந்த மாதிரி கோச்சாரம் எந்த ராசிக்கு வந்தாலும் சரி, எந்த காலகட்டத்துல வந்தாலும் சரி, இந்த மாதிரி கோச்சாரம் பேரலா வரும்போதுதான் அவங்களுக்கு பெரிய பணம்ன்றது வரும். அதாவது அளவுக்கு மீறிய சில விஷயங்கள் நடக்கும். ஒரு பெரிய ஒரு சொகுசு வாழ்க்கையா இருக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நார்மலா இருப்பாரு, ஏதோ ஒரு படம் எடுப்பாரு, திடீர்னு பெரிய ஆள் ஆயிடுவாரு. திடீர்னு அவருக்கு 50 கோடி 100 கோடி சம்பளம் வந்து கொடுத்துருவாங்க, பெரிய ஒரு காரு 2 கோடி 3 கோடி காரு கிஃப்ட் பண்ணிடுவாங்க. அந்த செகண்ட்ல இருந்து அவங்களுடைய வாழ்க்கை அப்படியே மாறும் பாருங்க. அது ஜாதகத்திலயும் இருக்கணுங்க, தசாபுக்திலையும் இருக்கணும். இந்த கோச்சாரம் அது கொடுக்கும், எல்லாருக்கும் கொடுக்காது. அப்படி ஒரு டர்னிங் பாயிண்ட எல்லாருக்கும் கொடுத்துக்காது. இந்த விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சியோட மகத்துவமான விஷயமே அதுதான். திடீர்னு ஒரு பெரிய பணம் வருது, இவ்வளவு நாள் எங்க அப்பா சைட்ல இருந்து சொத்து வரல, அம்மா சைட்ல இருந்து சொத்து வரல, ஒரே பிரச்சனையா இருந்தது, இப்போ திடீர்னு வர்றது, இல்ல ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து பெரிய பணம் வர்றது, இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணி ஒரு பெரிய பணம் வர்றது, இல்ல அரசியல் சம்பந்தமான இடத்துல இருந்து பெரிய பணம் வர்றது. நீங்க வந்து ஒரு நார்மல் பர்சனாக இருந்தாலும் சில பேர்கள் மிகப்பெரிய சொகுசான வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அப்பேற்பட்ட காலகட்டம் உங்களுக்கு இது இருக்குதுங்க. ஏனென்றால் உச்சகுரு உங்க ராசியை பார்த்து அனைவருடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய மனிதராக இருப்பீங்க. இங்கதான் விஷயமே. உங்க ஆபீஸ்ல ஒரு 5 பேர் இருக்கிறாங்க, 5 பேர் வேலை செய்யறாங்க, நீங்க மட்டும் உங்க மேல மட்டும் ஒரு தனி கான்சென்ட்ரேஷன் வந்து இவருக்கு நம்ம ப்ரொமோஷன் கொடுக்கலான்னு மேல இருக்கிறவங்களுக்கு தோணும். இப்போ நீங்க ஒரு பிசினஸ் பண்ணின்னு இருக்கிறீங்க, எங்கேயோ போய் ஆர்டர் எடுக்கிறீங்க, 5-6 பேர் வந்து கொட்டேஷன் கொடுக்குறாங்க, ஆனா நீங்க மட்டும் இவர் ரொம்ப நல்லவரு, இவருக்கு கொடுத்தா சூப்பரா இருக்கும்னு உங்க மேல ஒரு கர்ட்டசி உருவாகும் இந்த உச்ச குரு பார்வையால. புரியுதுங்களா? நீங்க மட்டும் துண்டா தெரிவிங்க. அரசியல்ல இருக்கிறீங்க,
உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமான ஒரு இது. ஆல்ரெடி நீங்க அரசியல்ல இருக்கிறீங்க, ஆல்ரெடி ஒரு பெரிய ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி இந்த மாதிரி பொசிஷன்ல வந்து இருக்கிறீங்கன்னா இந்த காலகட்டம் ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவா இருக்கும். இப்போ வேற எலெக்ஷன் வருது. இந்த நீங்க விருச்சிக ராசியாக இருந்து ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடியில இருந்தே அரசியல் வாழ்க்கையாக இருந்து இந்த டைம்ல நீங்க எலெக்ஷன்ல நிக்கிறீங்கன்னு வைங்களேன். குரு பயிற்சி ஜூன் மாசம் தான், ஆனா நீங்க மே மாசமே வின் ஆயிடுவீங்க. இந்த வரக்கூடிய குரு பயிற்சியால நீங்க முன்னாடியே வின் ஆயிடுவீங்க. வின் ஆகி நான் சொன்ன விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த உலகத்துல எல்லாருக்கும் அவங்க எல்லாரும் அரசியல்வாதி கிடையாது, எல்லாரும் அரசு அதிகாரி கிடையாது, எல்லாரும் பெரிய பணக்காரர் கிடையாது, எல்லாரும் வெளிநாட்டுல போய் வாழல, எல்லாருக்கும் சொத்து வந்துடாது. ஆனா அவங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அவங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு தனவரவு வரும். அப்பேற்பட்ட குரு பயிற்சியாக இது இருக்கும். என்ன சார் இதுல கெட்டது என்ன சார் இருக்குதுன்னா, உங்களை அறியாமல் நீங்கள் ஏதாவது கர்மா செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. உங்களை அறியாம கிடையாது, அறிஞ்சே கூட பண்ணுவீங்க. இப்ப போயிட்டு ஒரு தப்பு பண்றவர்கிட்ட ஏன்பா இதை பண்றேன்னு கேட்டா அது தப்புன்னே அவருக்கு தெரியாது, அதுக்கு ஒரு நியாயம் வச்சுன்னு இருப்பார். புரியுதுங்களா உங்களுக்கு? இதுதான் உண்மையான நிலை. இப்ப தீவிரவாதிய போயிட்டு நீ ஏன்பா இத்தனை பேரை போய் 50 பேரை போய் சுட்ட, பெகல்காம்ல போய் சுட்டானா அதுக்கு ஒரு கேவலமான காரணத்தை அவன் வச்சுன்னு இருப்பான். புரியுதுங்களா உங்களுக்கு? அதுக்கு ஒரு கேவலமான காரணத்தை வச்சுன்னு இருப்பான். அதே மாதிரி ஒருத்தர் தவறு செய்யறாருன்னு வைங்களேன், அதுக்கு ஒரு காரணத்தை வச்சுன்னு இருப்பார். அத ஃபர்ஸ்ட் தவறுன்னே அவரு உணர மாட்டார். இந்த மாதிரி ஓவர் நல்ல டைம் இருக்கும்போது மனிதர்கள் தவறு பண்ணுவாங்க. ஓவர் கெட்ட டைம் இருக்கும்போது மனிதர்கள் அவஸ்தைப்படுவாங்க. இது உங்களுக்கு ஓவர் நல்ல டைம். ஆனா உங்களுக்கு தசாபுக்தி திருப்பி சொல்றேன். இப்போ இந்த வீடியோவை எல்லாரும் பாப்பீங்க, ரைட்டுங்களா? திருப்பி சொல்றேன். இந்த விருச்சிக ராசியில காசே இல்லாதவரும் கூட இருப்பாரு, இல்ல 10,000 சம்பாதிக்கிறவரும் இருப்பார், 50,000 சம்பாதிக்கிறவரும் இருப்பார், 100 கோடி சம்பாதிக்கிறவரும் இருப்பார். எல்லாருக்கும் ஒரே பலன் தான், ரைட்டுங்களா? அவங்களுடைய ஜாதகத்துக்கு ஏத்த மாதிரி, அவங்களுடைய தசாபுக்திக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு மட்டும் இப்ப திரிகோணாதிபதிகள் தசாபுக்தியோ, இல்ல 2ஆம் அதிபதி தசாபுக்தியோ, அல்லது 10ஆம் அதிபதி தசாபுக்தியோ, அல்லது 11ஆம் அதிபதி தசாபுக்தியோ நடந்துன்னு இருந்து தசாபுக்தி ரெண்டுமே உங்களுக்கு ஃபேவர் ஆகி இந்த குரு பயிற்சி 9ல இருந்து 9ல உச்சமானதாலதான் இவ்வளவு பலன் நான் சொல்லின்னு இருக்கேன். அவர் வந்து ராசியை பாக்குறது வேற, 3ஆம் இடத்தை பாக்குறது வேற, 5ஆம் இடத்தை பாக்குறது வேற, சனியை பாக்குறது வேற, எல்லாமே நார்மல் தான். இந்த பாக்கியஸ்தானம் இதுதான் சொகுசு, திடீர் அதிர்ஷ்டம், லாட்ரி, பங்குச்சந்தை, பெரிய காசு, பினாமி, எதிர்பார்க்காத டர்னிங் பாயிண்ட். நீங்க நிறைய டைரக்டரை சமீப காலமா பார்த்திருப்பீங்க, ஒண்ணுமே இல்லாம இருந்திருப்பாங்க. ரோட்ல நின்று நிறைய கதைகள் கூட சொல்லியிருப்பாங்க. நான் 2 வருஷம் முன்னாடி கூட இந்த டீ கடையில தான் நின்று டீ சாப்பிட்டுன்னு இருப்பேன், டீ சாப்பிட்றது கூட என்கிட்ட காசு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு 4 கோடி ரூபா கார்ல போயின்னு இருப்பாங்க. அந்த மாதிரி டர்னிங் பாயிண்ட் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்குதுங்க தசாபுக்தி. இந்த உலகத்துல யாருக்கெல்லாம் நல்லா இருக்குதோ விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இது ஒரு பொன்னான காலகட்டம். நீங்க குடும்ப தலைவியா இருந்தீங்கன்னு வைங்களேன், இந்த நல்ல டைம் எல்லாம் உங்க கணவர் பிசினஸ் பண்றாருன்னு வைங்களேன், அவருக்கு இந்த உங்களுடைய நல்ல டைம் அவருக்கு பாஸ் ஆகும். ஸோ அவரு கார் வாங்குவாரு, அவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், அவரு வீடு கட்டுவாரு, அவரு வந்து உங்களை ஜாலியா வெளிநாட்டுக்கு கூட்டின்னு போவாரு, டூருக்கு கூட்டின்னு போவாரு, சுற்றுலா போவீங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணக்கூடிய டைமாகவும் இது இருக்குங்க. அவங்களுக்கு எது என்ஜாய்மெண்ட்டோ, புரியுதுங்களா? சில பேரு ஊட்டி கொடைக்கானல் போவாங்க, சில பேர் நார்த் இந்தியா டூர் போவாங்க, சில பேர் வெளிநாட்டுக்கு போவாங்க, சில பேர் நண்பர்களோட போய் கூத்தடிப்பாங்க, புரியுதுங்களா? அவங்களுக்கு எது நல்லதோ. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நம்மள மாதிரி கோவில்களுக்கு போவாங்க, கோவில்களுக்கு போய் தரையில படுத்துட்டு இருந்துட்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி அன்பர்களுக்கு அவங்களுக்கு எது எதெல்லாம் ஆசையோ, அவங்களுக்கு எதெல்லாம் பிரியமோ அதெல்லாம் நடக்குங்க. ஆக மொத்தம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியை பொறுத்த மட்டும் அருமையா இருக்குது. சனி பயிற்சியும் சூப்பரா இருக்குது. இந்த உச்ச குரு திரிகோணத்துக்கு வருவது உங்களுடைய ராசிக்கும், உங்களுடைய உடல்நிலைக்கும், உங்களுடைய மனநிலைக்கும் உங்களுக்கே ஒரு எக்ஸ்ட்ரா பவர் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ இவ்வளோ சொல்லி இருக்கிறேன்,
இதுக்கு முன்னாடி நான் எந்த வீடியோலுமே எந்த கோச்சார பலன்ல இப்படி சொல்லியிருக்க மாட்டேன். இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் ஒரு 8 மாசம் கழிச்சு எடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு, குரு பகவான் 9ல இருந்து 10க்கு வருவார், சிம்மத்துக்கு வருவார். சிம்மம் உங்களுக்கு அதிநட்பு ஸ்தானம். சிம்மத்துல இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துல பேசிக்காவே குரு இருக்க பிறந்தவங்களுக்கு பேசிக்காவே தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கும். தொழில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க, வேலையில இருந்தாலும் மிகப்பெரிய சாதனையாளரா இருப்பாங்க. உங்களால அந்த கம்பெனிக்கு நல்லது நடக்கும். சோ அவர் 10க்கு வரும்போதும் உங்களுக்கு நன்மை தான் ஏற்படும். அவர் 10க்கு வரும்போதும் உங்களுக்கு பதவி உயர்வு தான் ஏற்படும். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 10ஆம் இடத்து குரு வேலை போவோம், இந்த கதையெல்லாம் கிடையவே கிடையாது. விருச்சிக ராசிக்கு மிகப்பெரிய தனத்தை கொடுக்கக்கூடியவர், குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவர், செல்வத்தை கொடுக்கக்கூடியவர், தங்க நகை ஆபரணங்களை கொடுக்கக்கூடியவர், சொத்து சுகம் வசதியான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் குரு தான். அவர் 5ல வந்தாருன்னா, அவர் 10ல வந்தாருன்னா 2ஆம் இடத்தை பார்ப்பார். நிறைய நல்ல விஷயங்கள் 4ஆம் இடத்தை பார்ப்பார். நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் 100% உங்களுக்கு ஃபேண்டாஸ்டிக்கா இருக்குதுங்க. இந்த பதிவுல விருச்சிக ராசிக்கு குரு பயிற்சி பலன் பார்த்திருக்கோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.